உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்களே, 2 பேரும் சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, நாங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கமா இல்லையான்னு தெரியல. ஆனால் நாங்கள் 2 பேரும் சொந்தம் தான். சொந்தம்னா நல்லா நெருங்கின சொந்தம் தான். ஒரே ஊர் தான், வீடும் பக்கத்தில் பக்கத்தில் தான், தெரிஞ்சவங்க தான். நல்லா சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். எப்படி சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட அம்மாவும் அவங்க அப்பாவோட அப்பா 2 பேருமே கூட பிறந்தவங்க. எங்கள் ஆயா, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா வந்து ஆயா சொல்லுவோம். ஆயா வந்து பிறந்த வீடு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணி போயிருக்க வீடு. எங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா எங்கள் ஆயாலேருந்து தான் வரணும். எங்கள் ஆயாவுக்கு வந்து 3 அண்ணன். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துருக்காங்க. 3 அண்ணன் தான் வளர்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்களாம். சின்ன வயசுலேருந்து எந்த வேலையுமே பார்க்க விடாமல் ரொம்ப எல்லா வேலையுமே அவங்களே பார்த்துருவாங்களாம். ஒரு வேலை கூட பார்க்கவே விட மாட்டாங்களாம். அதுக்காகவே சீக்கிரமே ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம தங்கச்சி சமைக்க அப்படி வேலையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி ஒரு அண்ணன் வந்து அவங்க அப்படி தான் பார்த்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்பொழுது கூட எங்கள் ஆயாவுக்கு வந்து யார் எங்கள் ஆயா பேரில் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்போவே ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸுக்கெல்லாம் எங்கள் தாத்தா ஒத்து வந்திருக்காரு. எங்கள் தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போவே வந்து தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது போகிற இடத்துல, நான் நாளைக்கு தங்கச்சி ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க, 2 3 கல்யாணம்லாம் பண்ணிக்குவாங்கல்ல. அதனால அப்படிலாம் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துலலாம் யாராவது அப்படி சொன்னால் அவ்வளோதான். அப்படியெல்லாம் யாருமே கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்களே. சொத்தெல்லாம் என் பொண்ணு பேரில் எழுதி கொடுங்கன்னு சொல்லி யாராவது சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அந்தளவுக்கு பாசமாகவும் இப்போ இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தும் எங்கள் ஆயாவுக்கு என்ன வேணுமோ என்ன எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்களாம். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் எல்லாருமே வெத்தலை பாக்கு போடுவாங்கள்ல. நீ மட்டும் ஆயா வெத்தலை பாக்கே போடவே இல்லை, எல்லோரும் வெத்தலை பாக்கு போடுறாங்களா அப்படின்னு ஒரு தடவை கேட்டோம். அதுக்கு எங்கள் ஆயா சொன்னிச்சு, ஒரு வாட்டி வெத்தலை பாக்கு போட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. பார்த்துட்டு அவங்க அண்ணன் பார்த்து இப்படி முறைச்சாங்களாம். அன்னையிலேருந்து வெத்தலை பாக்கு விட்டது தானே. அதுக்கப்புறம் அந்த வெத்தலை பாக்கை தொடவே இல்லையாம் இறக்குற வரைக்குமே. ஏன்னா நான் கொஞ்சம் வயசாகிட்டா கூட சில பேர் நிறையா பேர் வெத்தலை பாக்கு போடுவாங்கள்ல, அப்போ கூட தொடவே இல்லையா. அப்படி அண்ணன் பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாமல் அப்படியே வளர்ந்துருக்காங்க. இப்போல்லாம் அது மாதிரி பார்க்கவே முடியறதில்ல.